ஒரு வழியா சங்கீதா அவர்கள் மனசு மாறி விஜய் அவர்களோட சேர்ந்து வாழ போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் காலையில இருந்து செம்ம ஃபயரா பிளாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. சங்கீதா அவர்கள் கடந்த நவம்பர் மாசம் லாஸ்ட்ல நான் விஜய் அவர்களை டிவோர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்தது. பட் அது எல்லாருமே ரூமர்ஸ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த நியூஸ் உண்மைதான் அப்படின்ற மாதிரி அபிஷியலாவே அவங்களோட கோர்ட் ஆர்டர் அண்ட் புகார் கொடுத்த மனு அப்படின்னு எல்லாமே ஆதாரபூர்வமா ரிலீஸ் ஆனிச்சு. அண்ட் விஜய் அவர்கள் அப்பதான் கட்சியில பீக்ல இருந்தாரு அண்ட் பிரச்சாரத்துக்குலாம் போயிட்டு இருந்தாரு. கண்டிப்பா இந்த வெற்றி பெற்றணும் அப்படின்னு அவ்வளவு உழைப்பு போட்டிருந்த அந்த நேரத்தில் இந்த டிவோர்ஸ் அவருக்கு மிகப்பெரிய தடையா அமைஞ்சது. ஆனா அந்த தடையை மீறி விஜய் அவர்கள் முதல்வர் ஆகிட்டாரு. அண்ட் முதல்வர் ஆகினதுக்கு அப்புறம் அவரோட பதவியேற்பு விழாவுக்கு சங்கீதா அவர்கள் வருவாங்க அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அண்ட் அந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் எதிர்பார்த்தாங்க. ஆனா சங்கீதா அவர்கள் வரவே இல்லை. சரி, ஓகே, சங்கீதா தான் வரல, விஜய் அவரோட மகன் ஜேசன் சஞ்சயாவது வரலாமே அப்படின்னு பார்த்தா அண்ட் அவங்களும் வரல. ஆனா அதுக்கு மாறா த்ரிஷா அவர்கள் வந்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் த்ரிஷா அவர்களுக்கும் விஜய்க்கும் தான் ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் போயிட்டு இருந்த அந்த நிலையில முதலமைச்சர் பதவியேற்பு விழாவுக்கு சங்கீதா வராம த்ரிஷா வந்ததை கன்ஃபார்ம் ஆனிச்சு. ஓகே, இவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசினாங்க. ஆனா அதுக்கு சில ஆதரவாளர்கள் இல்ல, நீங்க சொல்றது எல்லாமே முற்றிலும் பொய் தான். ஏன்னா த்ரிஷாவும் விஜயும் ஒரு நல்ல நண்பர்கள், பல படங்கள் நிறைய நடிச்சிருக்காங்க. அந்த ஒரு நட்பு ரீதிக்காக அவர் வரக்கூடாதா? த்ரிஷா அவர் வந்தாலே தப்பா தான் வரணுமா? எதுக்கு நீங்க உங்களோட தப்பான நோக்கத்துல பார்த்து அதை சரிதான்ற மாதிரி சொல்றீங்க? இந்த மாதிரி ரூமர்ஸ் கிளப்பறத நிறுத்துங்க. விஜயும் த்ரிஷாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சங்கீதா அவர்கள் ஒன்று சேர்ந்து வாழ போறாங்களா இல்ல விவாகரத்து கன்ஃபார்ம் பண்ண போறாங்களா அப்படின்றது சென்னை வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அந்த நியூஸுக்காக வெயிட் பண்றாங்க. அவர்கள் கூட சங்கீதா அவர்கள் சேர்ந்து வாழணுன்றது தளபதி ரசிகர்களும் தொண்டர்களோட கனவும். இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.